கூடாது ஐயா, இதுக்கு எதுக்கு பயப்படுற? மந்திரமா பண்றாங்க. மந்திரம்லாம் பண்றது கிடையாது. அங்காளமா குறி. உன்னுடைய குலதெய்வம் என்ன? உன் பேர் என்ன? உன்னுடைய பேர் என்ன? உன் குலதெய்வம் என்ன? உன்னுடைய குலதெய்வம் கன்னியாத்தா. உன் பேரு சிந்தன செல்வன். குடும்பம் நல்லா இருக்கணும்னா எழுந்துரு இந்த கன்னிமா, இல்லன்னா வரக்கூடாது. எம்மா அங்காள பரமேஸ்வரி. 7 கண்ணில இளைய கண்ணி ஓடி வா. கண்டிப்பா நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எந்த ஒரு குறையும் இல்ல. நல்லா இருப்ப. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எதுவும் கொடுக்காத உன் கையால. மூத்த கண்ணி வந்திருக்கா அவங்ககிட்ட. நீ போய் கண்டிப்பா கும்பிட்டா உனக்கு நல்லது நடக்கும். கண்டிப்பா அந்த கோயிலை சிரிக்க கூடாது. நல்லது அங்காளமா குறி. கண்டிப்பா என் பிள்ளைங்க தான் நீ கும்பிடுறது. 7 கண்ணியும் சிவனுக்கு தொண்டு செய்யறாங்க. 7 பேர் அதுதான் நீ கும்பிடுறீங்க. உங்களுக்கு குல தெய்வம் அதுதான். நம்ம சொன்னா பயப்படுறானா? 1000 கேப்பா 2000 கேப்பா. பணம் யாருக்கு இல்ல. வேலை, உனக்கு வேலை பிரச்சனை இல்ல, குடும்பத்துல சண்டை சச்சரவு இருக்கு, அது இருக்குன்னு கேட்கலாம், பேசலாம். ஊமை நம்ம ஊமை இல்ல, வாயை கொடுத்துருக்காங்க கடவுள். பேசணும். என்ன குடும்பத்துல கஷ்டம் இருக்கு, எனக்கு வேலை இல்ல, இதெல்லாம் கேட்கலாம். என்ன பேர் சொல்ற? சிந்தன செல்வன். எம்மா 7 கண்ணில இளைய கண்ணி. எம்மா அவங்க வீடு எப்ப கட்டுவாங்கன்னு கேக்குறாங்க. பங்குனி, சித்திரை, வைகாசி. வைகாசி மேல கண்டிப்பா செய்யலாம். நல்லா இருக்கு வீடு. வைகாசியில போடலாம் கண்டிப்பா. நல்ல நாள் பார்த்து. எம்மா அப்படியே போவாங்க. எம்மா மண்ணு வாங்குவாங்களா? முதல்ல மண்ணு வாங்குற மாதிரி இருந்தா அந்த மூத்த கண்ணி எழுந்துரு. நீ தேடணும். 2-3 வருஷமா தேடின்னு இருக்கோம். போறலாம் தடங்களா போகுது. நீ இப்ப கண்ணிக்கிட்ட போய் ஒரு பழம் உடைச்சிட்டு போற அன்னைக்கு கிளம்பு. மஞ்சள் தண்ணி குளிர ஊத்தி விட்டுட்டு கிளம்பு. கண்டிப்பா நல்லது நடக்கும். அங்க மஞ்சள் தண்ணி ஊத்துன 7 பேருக்கும் ஊத்துனா அங்க கண்டிப்பா நல்லது நடக்கும். அன்னைக்கே போகணும். எந்த திசைக்கு போனாலும் கண்டிப்பா. வட திசை போலாமா? வட திசை. மேற்க போலாமா? தென் திசை. கிழக்கு தான் போகணும். நீ இருக்கிற இடத்துல இருந்துப்பா. நீ இருக்கிற இடத்துல இருந்து கிழக்க போனா வெற்றி ஆகலாம். நல்லா இருக்கும்.